ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மகாசேனா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டைரக்டர் தினேஷ் கலைசெல்வன், படத்தோட ஹீரோ விமல், ஹீரோயின் சிருஷ்டி டாங்கே, மகிமா குப்தா. யாழி மலை மேலே வாழ்கிற மக்களுக்கும் அடிவாரத்தில் வாழ்கிற மக்களுக்கும் நடக்கிற பிரச்சனை தான் கதை. எதனால் பிரச்சனைனா, யாழீஸ்வரர் சாமி சிலையால் தான். இந்த சிலை ஒரு அபூர்வமான சிலை. மகிமா குப்தா மலை மேலே வாழ்கிற காட்டுவாசிங்க கும்பலுக்கு தலைவி. மகிமா குப்தா அவங்களோட அப்பாவை விமலோட அப்பா தான் கொண்டுட்டாங்கன்னு நினச்சி விமலோட அப்பாவை கொல்றாங்க மகிமா குப்தா. அந்த சிலையையும் அபகரிக்க நினைக்கிறாங்க. விமல் அப்பா இந்த சிலைக்காக இறந்துருந்தாரு. விமல் அப்பா சாகுறப்போ இந்த சிலைக்காக எத்தனை உயிர் போனாலும் பரவாயில்ல, சிலையை காப்பாற்றி கோவிலில் வச்சு திருவிழா நடத்தணும்னு சொல்லிட்டு இறந்துருந்தாரு. ஸோ விமல் இந்த சிலையை காப்பாற்றி திருவிழாவை வருஷம் நடத்திட்டு இருக்காரு. விமல் சேனான்னு ஒரு யானையையும் வளர்க்குறாரு. விமலோட ஒய்ஃப் சிருஷ்டி டாங்கே, இவங்களுக்கு ஒரு பொண்ணு. ஜான் விஜய் இந்த படத்தில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வராரு. அவர் அந்த 2 கிராமத்துக்கும் சண்டை வந்து ஒருத்தர் அடிச்சுட்டு இறந்துருவாங்க. அந்த சிலையை பணக்கார வில்லனுக்கு ஈஸியாக எடுத்து கொடுத்துடலான்னு சில வேலைகளை பார்க்குறாரு. இந்த கதையில் தேவையில்லாத மாதிரி யோகி பாபுவோட கேரக்டருக்காகவே ஒரு ப்ரொஃபஸர் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு வராரு. யோகி பாபுவோட காமெடி எதுவும் பெருசாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் கங்கா கேரக்டரில் நடித்த மகிமா குப்தா நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த யாழீஸ்வரர் சிலையை திருட ட்ரை பண்ணுறவங்கள விமல் எப்படி தடுக்கிறாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. 2 மணி நேரம் நம்மளை உட்கார வைக்கிற மாதிரி படம் இல்லை. யானை படம்னு நினச்சி போகிறவங்களுக்கு இந்த படம் ஏமாற்றம் தான்.